2 minutes. 2 minutes ஆகுது என்ன? பரவாயில்ல சார். ஆக்சுவலா வந்து நீங்க 2 minutes சார். நான் இப்பதான் மீட்டிங்க்கு போய் சேரணும், பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும். சரி, நமக்கு நல்லா தெரியும் இல்ல, உலகம் பூரா அமெரிக்கா, கனடா, இங்க எல்லாம் பாருங்க, இது ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்ப அது நம்மளை வந்து கொஞ்சம் லேட்டா தான் பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் வந்து வச்சு மேனேஜ் பண்ணி, அதே மாதிரி ஈரான் கூட இருந்த ஒரு நல்ல உறவு அதுவும் நமக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தது. அதனால தான் ரொம்ப லேட்டா நமக்கு வந்து அதுவும் ஹைக் கூட பார்த்தா எந்த அளவுக்கு ஹைக் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இது வந்து ஒரு சோசியல் ரக்கஸுக்காக ஒரு ஒரு என்ன ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. எல்லாரும் இது, நானும் யாரா இருந்தாலும் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு காலையில வேலைக்கு போற ஆளுக்கு கூட இது கஷ்டம்தான் தெரியும். இது வந்து இதோட பேக்லாஷஸ் வந்து இண்டஸ்ட்ரியில, கமர்ஷியல் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் பாதிப்பு ஏற்படும்னு எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு 2-3 மாசத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் காம்பன்சேட் பண்றதுக்கு, பிஎஸ்சியூஸுக்கு காம்பன்சேட் பண்றோம். அதுல வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இப்போ ஹைக் பண்ணாம வர வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு விதத்துல அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்கு. அதனால வந்து இதோட ஹீட் தெரிஞ்சதும் நம்ம ஊர் ஜனங்க வந்து கொஞ்சம் காம்பன்சேட்டரியா அவங்களோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ணி, எக்ஸ்ட்ரா டிராவல் கட் பண்ணி எல்லாம் மேனேஜ் பண்றோம். எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி போயிட்டு. நமக்கு எத்தனை நாளைக்கு உள்ள இந்த யுத்தம் வந்து நிக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம், எப்படியாவது இது முடியட்டும். யாரும் வந்து வார் விரும்பல. இது வார்ன்னு கூட சொல்ல முடியாது. இது யாருக்காக இந்த வார்? இதெல்லாம் விஷயங்கள் தான் நமக்கு. அப்படி பயமுறுத்தாதீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு தானே நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கோம். சார், அதெல்லாம் டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ். அது வந்து நமக்கு ஓப்பனா பேச முடியாத விஷயங்கள், எங்களுக்கு கூட தெரியாத விஷயங்கள் இருக்கும். எல்லாம் வந்து சிட்டிசன்ஸோட நன்மைக்காக எது பண்ணணுமோ அது பண்ணிட்டு போற ஒரு கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட். அது கட்டாயம் என்ன ஷார்ப்பா, ஃபோக்கஸ்டா அது பண்ணிட்டே இருப்போம். அவர் அதுல கொஞ்சம் நம்பிக்கை வையுங்க. நீங்க அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adhiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.